ஓகேம்மா. இப்போ இதுல நான் வந்து ஷேர் பண்றேன். ஏன்னா லேப்டாப் வந்து ஹேங் ஆகி போய் கிடக்கு. ஸ்கிரீன் தெரியுதாம்மா? இந்த ஸ்கிரீன் தெரியுதா? தெரியலக்கா. இப்ப தெரியுதா? இது தெரியுதா? தெரியுதுக்கா. சரி, ஓகே. சரிம்மா. இதுல எதுவுமே இல்ல. இது வேணாம் நமக்கு. எனக்கு தெரியலக்கா. உங்களுக்கு மட்டும்தான் தெரியலையா இல்ல யாருக்குமே தெரியலையாம்மா? எங்களுக்கு தெரியுதுக்கா. தெரியுதா? தெரியுதா? ஓகே. இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கு. சரி. இப்போ இத பாருங்களேன். இதுல வந்து இப்போ ஒரு சம் இருக்கு. எக்ஸாம்பிள் 8.17 யாரும்மா என்னமோ குரூப்ல அனுப்பியிருக்கீங்க? ஒருவேளை ஸ்கிரீன் தெரியலன்றத குரூப்ல அனுப்பியிருக்கீங்களா? என்ன அனுப்பியிருக்காங்க கவிதா? போட்டோ. ஓகே. சரிம்மா. இப்போ இது வந்து ஒரு ட்ரீன்னு சொல்லுவாங்க. இது வந்து இங்கிலீஷ்ல வந்து ட்ரீ வரைய சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து மர வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்ல. ட்ரீ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இந்த ப்ராபபிலிட்டில பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறீங்களா? ஒரு 3 ஃபார்முலா இருக்கு. இம்பார்ட்டன்டான ஃபார்முலாஸ். அது தெரிஞ்சா தான் ஈஸி. அந்த ஃபார்முலாஸ் பார்த்துக்கங்க. நான் எழுதியே காமிச்சிடுறேன். இதுல நான் தேடி எடுக்கிறதுக்கு லேட் ஆகுது. என்னன்னா, இப்ப நீங்க என் ஃபோன பார்த்தீங்கன்னா, நீங்களே இத வச்சாக்கா கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு கேட்பீங்க. டிஸ்ப்ளே ஒட்டி அந்த லப்பர் பேண்ட் சுத்தி வச்சிருப்பாங்கல்ல, ஃபுல்லும் சுத்தி இருக்கு. இருக்கிற கேப்ல தான் நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். அதனால தான் என்னால இது பண்ண முடியல. சரி பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால தான் இதெல்லாம் எடுத்து போட்டுறவா? உடைஞ்சிட்டாக்கா? ஆமாம்மா. உடையில. அது நான் சொன்னா காமெடியா நீங்கலாம் சிரிப்பீங்க. நான் சொல்ல மாட்டேன். தூக்கத்துல போட்டு உடைச்சிட்டீங்களாக்கா? இல்ல, இல்ல. அதை விட இன்னும் காமெடி. காலை வச்சு விழுத்துட்டீங்க கரெக்டாக்கா? தப்பு, தப்பு. அதுக்கும் மேல சார்ஜர் போடுறேன்னு போன மறந்துட்டீங்களாக்கா? அப்படியே கீழே போட்டீங்க கரெக்டா? தப்பு, தப்பு. கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க சொன்னா அத கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க. நான் எப்படி ஃபோன் உடைச்சேன்னு நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒண்ணுமே இல்ல. ஃபோனை பார்த்துட்டு கீழே வச்சுட்டு போயிட்டு கை கழுவிட்டு வந்து சேர்ல உட்காந்து அவ்வளவுதான் ஃபோன் உடைஞ்சிட்டு. எப்படின்னா அந்த சேரை இழுத்து போட்டு ஃபோன் மேலதான் போட்டு உட்காந்துட்டேன். கரெக்ட். அதான் நடந்துச்சு. சூப்பர்க்கா. நல்லா இருக்கா? இது மாதிரி யாரும் முயற்சி செஞ்சிடாதீங்க. அப்புறம் இந்த மாதிரி தான் ஃபோன் வீணா போயிடும். சின்சான் பாக்குறதுனால அவங்கள வெறியாயிட்டீங்கக்கா. என்னம்மா? சின்சான் பாக்குறதுனாலயா? சின்சான். ம். சரிம்மா. இது ஒரு ஃபார்முலா. P ஆஃப் Eன்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் அந்த ஈவென்ட். அந்த நிகழ்தகவு. அந்த நிகழ்ச்சி இருக்கு இல்லையா? நிகழ்ச்சிய தான் இங்கிலீஷ்ல வந்து ஈவென்ட்ன்னு சொல்றாங்க. அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான நிகழ்தகவு. ப்ராபபிலிட்டி ஆஃப் E. அதான் அதோட ஃபார்முலா. P ஆஃப் E ஃபார்முலா என்னன்னா, N ஆஃப் E பை N ஆஃப் S. இந்த ஃபார்முலா எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கோங்க. ப்ராபபிலிட்டி நிகழ்தகவுன்னு எழுதி இந்த ஃபார்முலாஸ்லாம் எழுதிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. சரி. இதுல வந்ததுனால இங்க போட்டிருக்கோம். இப்ப இங்க சப்போஸ் ஏன்னு இருந்தா இங்க N ஆஃப் ஏன்னு வரும். இங்க Bன்னு இருந்தா இங்க N ஆஃப் Bன்னு வரும். அந்த மாதிரி மாறிக்கும். சரியா? அப்போ இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இத எழுதிக்கோங்க. இது ஒரு ஃபார்முலா. இதுல இந்த N ஆஃப் Sன்னு இருக்கு இல்லையா? N ஆஃப் Sனா ஃபர்ஸ்ட் N ஆஃப் S தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி Sனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. Sனா என்னன்னா, நான் இப்ப சொன்னேன்ல அந்த கதையில வர
அந்த 5 கிரீன் பால் 1 கிரீன் பால் 2 கிரீன் பால் 3 அந்த மாதிரி 5 கிரீன் பால் ஒரு ஒயிட் பால் இது எல்லாம் சேர்ந்தது தான் எஸ். அதுல என்னென்ன பால்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்ந்தது தான் எஸ். இதுல எத்தனை பால்ஸ் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணி போடுறது தான் என் ஆஃப் எஸ். அப்ப எத்தனை பால் இருந்தது அதுல? 5 1 6 பால் இருந்துச்சு. 6. அப்போ என் ஆஃப் எஸ்ன்றது 6. இதுல என்ன கொஸ்டின் கேக்குறாங்களோ அதை தான் நீங்க மேல ஃபில் பண்ணும். இப்போ நீங்க எடுக்க போறது ஒயிட் கலர் பாலை தான் நீங்க எடுக்கணும்னா எத்தனை சான்ஸ் இருக்கு அதுல? 1. ஒரே ஒரு சான்ஸ். வெரி குட். அப்போ 1. அப்போ நீங்க சம்முக்கு ஆன்சரே கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு என்னன்னா 1 டோட்டலா 6. அப்போ 1/6 தான் ஆன்சர். இப்போ கிரீன் கேட்டாங்கன்னா ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு என்ன? 5. வெரி குட். 5. அதுவே ப்ராபபிலிட்டி கேட்டா 5/6. அவ்வளவுதாம்மா. சிம்பிள். 5/6. 5/6 இதுதான் நிகழ்தகவு. எதுக்கான நிகழ்தகவுனா கிரீன் பச்சை கலர் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு. ஓகே, இந்த கொஸ்டின் தான் எல்லாருக்குமே டவுட் ஆனிச்சு. உங்களுக்கு எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க. அது ஆனா புக் பேக் கொஸ்டினான்னு எனக்கு தெரியல. பிருந்தா வந்திருக்காங்களா? உறுதியான நிகழ்தகவுன்னு ஒண்ணு இருந்ததே, வரலையாமா? ஓகே, அது புக் பேக்ல இருக்கா? உறுதியான நிகழ்தகவு இல்ல, அதனாலதான் நீங்க கேட்டிருக்கீங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 1 மார்க். என்னன்னா 1 சரி. P of S equal to N of S by N of S. அதாவது இப்போ வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க, இப்போ நம்ம இந்த நம்மளோட கணக்குப்படியே வருவோமே, அந்த S மொத்தமா எத்தனை, N of S எத்தனை இருந்துச்சு அதுல? இந்த பால்ஸ் 6. இப்போ நீங்க கண்ணை மூடி எடுக்கும் போது உங்களுக்கு என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்கன்னா கிரீன் கலர் ஒயிட் கலர்னு எதுவுமே சொல்லல, பாலை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எத்தனை சான்ஸ் இருக்கு? 6 சான்ஸ் இருக்கு. யார் சொன்னது 6ன்னு? சக்தியா? வெரி குட். 6 சான்ஸ் இருக்கு. வெரி குட்மா. ஒரு சான்ஸ் கிடையாது, அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே சான்ஸ் தான் நம்மளோட. அப்போ கிரீன் 5 ஒயிட் 1, அப்போ மொத்தம் 6 சான்ஸ் இருக்கு. அப்போ மேலையும் 6 கீழையும் 6ன்னு வந்துரும். இப்போ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா 1. அப்போ உறுதியா கன்ஃபார்மா நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியோட நிகழ்தகவு என்னன்னா 1. அப்ப ஷோரா இருக்கக்கூடிய அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ என்னன்னா 1. அதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ இதுவே யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க வந்து எடுக்க போறீங்க, அந்த பாக்ஸ்ல இருந்து தான் எடுக்க போறீங்க. ஆனா ஒரு ஸ்கொயர் எடுக்க போறீங்க, ஒரு சதுரத்தை எடுக்க போறீங்க. அதுக்குள்ள இருந்து சதுரம் வருமா? அதுக்குள்ள என்னதான் இருக்கு? ரவுண்ட் ஷேப்ல பால் மட்டும்தான் இருக்கு. பால் மட்டும்தான் இருக்கு. அதுல இருந்து ஸ்கொயர் எடுக்க சொன்னா உங்களால எடுக்க முடியுமா? ஸ்கொயர் எடுக்க முடியுமாமா? முடியாது. அப்போ அங்க எடுக்க முடியாதுன்னா அப்ப மேல வந்து என்ன ஆயிடும்? 0, கீழே வந்து 6. 0 by anything 0 தான். அப்போ இதோட வேல்யூ என்னன்னா 0. அதுக்குள்ள இருந்து பாசிபிளே கிடையாது. 0 பாசிபிளே கிடையாது. அதுக்குள்ள இருந்து பால் மட்டும்தான் இருக்கு. பால் மட்டும்தான் எடுக்கலாம். ஆனா அதுக்குள்ள இருந்து வேற ஒரு திங்ஸ் எடுக்க சொன்னா நம்மளால எடுக்க முடியாது. அப்போ இயலாத நிகழ்ச்சியாங்க. நாட் பாசிபிள். பாசிபிளே இல்லாத ஒரு விஷயத்தை எடுக்க சொன்னா அதோட ப்ராபபிலிட்டி என்னன்னா 0 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எப்படி போடணும்னா, இப்ப அதுக்குள்ள நமக்கு ஸ்கொயர் இருந்துச்சானா இல்ல. அப்ப என் ஆஃப் நல்லு, அதாவது இங்க எதுவுமே இல்லைன்னு அர்த்தம், 0ன்னு அர்த்தம் இதோட வேல்யூ. என் ஆஃப் எஸ் அப்போ 0 by anything 0 தான். அப்ப இதோட ஆன்சர் 0. அவ்வளவுதாம்மா. இது ஓகேவா? இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு ஃபார்முலா, இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல 2 ஃபார்முலா கேட்பாங்க. ஒரு ஃபார்முலா தான், அதுல இந்த 2 ஃபார்முலா உங்களுக்கு ரெடி பண்ண தெரியணும். P of E plus P of E bar இதோட வேல்யூ என்னன்னா 1.
இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னன்னா, உறுதியான நிகழ்ச்சி, உறுதி இல்லாத நிகழ்ச்சி. இது 2த்தையும் ஆட் பண்ணா நமக்கு வேல்யூ 1 வரும். சாதகமற்றது. இப்ப அதுக்குள்ளேருந்து பால எடுக்கிறதும், அதுக்குள்ளேருந்து இப்போ ஸ்கொயர் எடுக்கிறது 2த்தையும் ஆட் பண்ணா 2 நிகழ்தகவையும் கூட்டினாலும் 1 தான் வரும். ஏன்னா இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 0. இது 2த்தையும் ஆட் பண்ணா நமக்கு 1 தான் வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ P ஆஃப் E பிளஸ் P ஆஃப் E பாரோட வேல்யூ 1. இப்போ இதுலேருந்து P ஆஃப் E பார் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி எழுதணும்? 1 மைனஸ் P ஆஃப் E. அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்முலா ரெடி பண்ண தெரியணும். இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு இன்னொரு ஃபார்முலா எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. இந்த பேசிக்கான விஷயங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இன்னொரு ஃபார்முலா வரும். ஒரு 3 டேர்ம் வச்சு ஒரு ஃபார்முலா வரும். அது உங்களுக்கு அடுத்த எக்ஸர்சைஸ்ல தான் இருக்கு. 8.4க்கு தான் வருது. அதனால இப்போதைக்கு அது வேண்டாம். அதுக்கு முன்னாடி உள்ள சம்ஸ் பார்த்துலாம் நம்ம. சரிம்மா. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த ட்ரீ பார்ப்போமா? அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. 8.7ன்னு நினைக்கிறேன். 7ஆ 17ஆ? 17. 17. சக்தி அந்த கொஸ்டின் எல்லாம் எழுத சொன்னேன், எழுதுனீங்களாமா? டைம் இல்லையா? இருக்கீங்களா சக்தி ஃபர்ஸ்ட்? இருக்கேங்க்கா. அதை எழுதணும். அதுல உள்ள கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் வரும். அதை எழுதி பார்த்துருங்க. சரியா? ஓகேக்கா. சரிம்மா. சரி. இங்க பாருங்க. இப்போ 8.17 இதுல இருந்து இந்த ட்ரீ டயக்ராம் இது ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனா இத போய் ஒரு டைம் 5 மார்க்ல கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்தா கண்ணை மூடிட்டு நீங்களே எழுதலாம். இப்போ எப்படி கேக்குவாங்க? இப்போ ஒரே ஒரு டைஸ்ல எத்தனை பக்கம் இருக்கும்? ஒரு பகடையில எத்தனை முகங்கள் இருக்கும்? எத்தனை பக்கம் இருக்கும்? எத்தனை சைட்ஸ்? 6. அது என்னென்ன வேல்யூஸ் இருக்கும்? 1, 2, 3, 4, 5, 6. 5, 6. வெரி குட். அதுதான் அதோட பாசிபிலிட்டிஸ். ஓகே. அந்த வாய்ப்புகள் எழுதுறது தான் எஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்குல்ல? எஸ்ன்னு எழுதி காமிச்சேன். இப்போ 2 தாயம் உருட்டுறீங்கம்மா. 2 பகடைகளை வந்து உருட்டுறீங்க. டைஸை ரோல் பண்ணி விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னெல்லாம் விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியணும். இப்போ ஒரு இதுல வந்து 1 இருக்கும்போது இன்னொன்றுல 2ன்னு இருக்கலாம். இதுல 2ன்னு இருக்கும்போது இதுல 3ன்னு இருக்கலாம். இதுல 3ன்னு இருக்கும்போது இதுல 3ன்னு இருக்கலாம். இதுல 3ன்னு இருக்கும்போது இதுல 5ன்னு இருக்கலாம். இதுல 5ன்னு இருக்கும்போது இதுல 6ன்னு இருக்கலாம். அந்த மாதிரி அந்த 6 எண்களுக்குள்ள மாறி மாறி என்ன வேணாலும் இருக்கலாம். அப்படிதானே? ஒரு டைம் உருட்டும் போதுமே ஒண்ணு வந்துகிட்டே தான் இருக்க போகுது. இல்ல விழுந்ததே கூட விழதான் போகுது. அப்போ டோட்டலா எத்தனை வாய்ப்புகள் அதுல இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். இதை தான் இந்த டயக்ராம்ல போடுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் முதல் பகடை ஃபர்ஸ்ட் டைஸ்ல 1 விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 தான் விழுதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளாவே சும்மா கெஸ் பண்ணிக்கிறோம். 1 விழுது அப்படின்னா 2வது தாயத்துல என்ன விழலாம்? பகடையில 1ன்னு விழலாம், இல்ல 2 விழலாம், இல்ல 3, 4, 5, 6. இந்த 6த்துல எதுனாலும் விழலாம். 6. அப்போ இது எழுதும் போது எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் 1 இதுல 1 இருக்கும்போது இதுலயும் 1, இதுல 1னா இதுல 2, இதுல 1னா இதுல 3, 1னா 4, 1னா 5, 1னா 6ன்னு எழுதணும். இதுவே சப்போஸ் நம்மளா கன்சிடர் பண்ணிக்கிறோம். தாயத்துல 2ன்னு விழுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ அதே 6 நம்பர் இதுலயும் விழ சான்ஸ் இருக்கு. அப்ப 2,1, 2,2, 2,3, 2,4, 2,5, 2,6. இதே மாதிரி 3,1, 3,2, 3, அது மாதிரி 4, 4,1, 4,2, 4,3, அந்த மாதிரி 5,1, 5,2, 5,3, 6,1, 6,2, 6,3, 6,4, 6,5, 6,6. இத்தனை சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் அழகா நீங்க செட் பிராக்கெட்ல போடணும். இங்க போட்டிருக்காங்க பாருங்க செட் பிராக்கெட். இந்த பிராக்கெட்ல தான் போடணும். அது மாதிரி எழுதும் போது ஒரு இது பிராக்கெட் போட்டு இந்த மாதிரி எழுதிட்டு கமா போடணும். அழகா இது மாதிரி எழுதணும். சரியா? இந்த டயக்ராம் இதை வரைஞ்சி இதையும் எழுதுனீங்கன்னா 5 மார்க்.
சிம்பிளா இருக்கா? இதுல யாருக்கும் டவுட் இருந்தா கேளுங்க. இது ஒரு 5 மார்க். இத நீங்க எழுதும்போது மர வரைபடம்னும் போது இங்க எஸ்ன்னு ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கணும். இப்ப நீங்க எழுதுறது என்ன? சாம்பிள் ஸ்பேஸ் அந்த கூறுவெளி. என்னென்னலாம் விழ சான்ஸ் இருக்கு அப்படின்றது தான் எஸ் அப்படின்னு நோட் பண்றோம். கீழ என் ஆஃப் எஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும்ல. பி ஆஃப் இ ஈக்குவல் டு என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ். அந்த என் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கிறது தான் இந்த எஸ். எஸ்ஸை எழுதுனாதான் இதுல எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி என் ஆஃப் எஸ் எழுத முடியும். இதுல நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா என் ஆஃப் எஸ் வேல்யூ மொத்தமா எத்தனை வருது? இதுல எண்ணி பாத்தீங்கன்னா 36 இருக்கும். 2 பகடைகளை உருட்டுனீங்கன்னா என் ஆஃப் எஸ் வேல்யூ என்னன்னா 36. ஒரு பகடை உருட்டுனீங்கன்னா என் ஆஃப் எஸ் எவ்வளோமா இருக்கும்? ஒரே ஒரு டைஸ்னா. 6. வெரி குட். அவ்வளவுதான். 6. ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஓகே. இந்த சம்ல யாருக்கும் டவுட் இருக்கா? இது சம்மான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் டவுட் இருக்கா? இல்லக்கா. இல்ல இது 5 மார்க்ல கேட்டிருக்காங்கம்மா. இதெல்லாம் கேட்டா சிம்பிள்மா. எதுவுமே தெரியலன்னு விட்டுட்டு வரக்கூடாது. மேக்ஸ்லாம் யாராலையுமே ஃபெயிலே ஆக முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் மேல பார்த்தோம் பாருங்க. 1 மார்க் கிராஃப், ஜியோமெட்ரி, ஒரு தியரம். ஒரு 5 மார்க். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல உள்ள 5 மார்க்கை மட்டும் படிச்சா கூட 40 above எடுக்கலாம். ஈஸியா 40 எடுக்கலாம். எல்லாராலையுமே 40 ஈஸியா தாண்ட முடியும். இதை எப்ப நம்ம படிச்சிட்டோம்? மே மாசமே நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். ஆனா ஆஃப் வெளியில வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க சைட்ல தான் மிஸ்டேக். பிராக்டிஸ் பண்ணுங்க. ஜனவரி வந்துருச்சு. பிராக்டிக்கல் முடிஞ்சிச்சா? ஒரிஜினல் பிராக்டிக்கலு பிப்ரவரியில தான் வருதா? இல்லக்கா. பிப்ரவரி. வந்துரும். அவ்வளவுதான். மார்ச்ல எக்ஸாம். இன்னும் 1 மாசம் கூட இல்லம்மா. டெய்லியும் சம் போட்டு பாருங்க. 100லாம் ஈஸியா எடுக்கலாம். ஆனா நீங்க ஒர்க் பண்ணணும் அதுக்கு. ஆஃப் வெளியிலலாம் கிட்டத்தட்ட 99, 98ஆவது நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாதான் உங்களால 100 ரீச் பண்ண முடியும். இப்பவே 85 ரேஞ்சில் எல்லாரும் இருக்கீங்க. சரண்யாலாம் மார்க்கே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரிம்மா, அந்த சம் முடிஞ்சிருச்சு. அடுத்து 8.18 கொஸ்டின் படிங்கம்மா. யாராவது கொஸ்டின் படிங்க. கொஸ்டின் படிங்க. A bag contains 5 blue balls and 4 green balls. A ball is drawn at random from the bag. Find the probability that the ball drawn blue, not blue. ஓகே. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிங்கம்மா. ஒரு பையில் 5 நீல நிற பந்துகளும் 4 பச்சை நிற பந்துகளும் உள்ளன. பையில் இருந்து சம வாய்ப்பு முறையில் ஒரு பந்து எடுக்கப்படுகிறது. எடுக்கப்படும் பந்தானது நீளமாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ஓகே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? நீங்க இமேஜின் பண்ணிக்கிறீங்க. அந்த பாக்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸ்ல இப்போ என்னென்ன பால் போட்டிருக்காங்க? 5 ப்ளூ கலர் பால், 5 நீல பந்து, 4 பச்சை பந்து, 2த்தையும் போட்டு வச்சிருக்காங்க. அப்ப டோட்டலா என் ஆஃப் எஸ் எவ்வளவாமா இருக்கும்? இது 5 ப்ளூ எவ்வளோமா? 9. வெரி குட். 9. இதுல என்ன 5, இதுல 4, 2த்தையும் கூட்டினோம்னா நமக்கு 9 வருது. அப்ப என் ஆஃப் எஸோட வேல்யூ 9. அப்ப கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? நம்ம எடுக்கிற பால் வந்து ப்ளூ கலர் பால், நீல கலரா இருக்கணும்ன்றாங்க. நீல கலர் இருக்கணும்னா எத்தனை சான்ஸ் இருக்குமா நீலத்துக்கு, ப்ளூக்கு? 5. 5. அப்போ என் ஆஃப் ஏ வந்து 5ன்னு எழுதிக்கோங்க. அப்ப பி இங்க என் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கும் போது பி ஆஃப் ஏன்னு எழுதிக்கணும். அப்ப பி ஆஃப் ஏனா என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ தான் 5 போட்டிருக்கோம். என் ஆஃப் எஸ் 9. அவ்வளவுதான். முடிஞ்சிருச்சு. அக்கா, சொல்லுங்கம்மா. இதுல இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவுனா? அதுதான் அடுத்து சொல்லித்தரேன்.
இது புரிஞ்சுதுல? புரிஞ்சுதுக்கா. ஓகே. அடுத்த கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? நீளமாக இல்லாமல் இருக்க. நீங்க ஈஸியா கெஸ் பண்ணிரலாம். இப்போ அதுல மொத்தமா என்னென்ன கலர் பால் இருக்கு? என்னென்ன பால் ப்ளூ போட்டுருக்காங்க? அண்ட் கிரீன்க்கா. ப்ளூ அண்ட் கிரீன். ப்ளூ இல்லைன்னா கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? கிரீன். 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 கிரீன் எத்தனை இருக்கு? 4. 4. நான் 4/9 அவ்வளவுதான் ஆன்சர். அப்படியும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா ஃபார்முலா படி கூட போலாம். ஃபார்முலா படி எப்படி போறது? சரண்யாக்கு இது புரிஞ்சுச்சா? இப்ப நான் சொன்னது நீளமாக இல்லாமல் அது இருக்கிறது. புரிஞ்சுதுக்கா. ஆ இல்லாமல் இருப்பதற்கான தமிழ் மீனிங் ஓகே ஓகே. நீளமாக இல்லாமல் இருக்கிறதுனா ப்ளூ கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ப்ளூ இல்லைன்னா நமக்கு தெரியும். ப்ளூ இல்லைன்னா அதுக்குள்ள வேற என்னதான் இருக்கும்? கிரீன் தான் இருக்கும். அதை நீங்க டைரக்டா இப்படி எழுத முடியும். ஆனா நீங்க அது மாதிரி போடலாம். அப்படி இல்லைன்னா இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஏன்னா இது 2 மார்க் தான். அதனால நீங்க எப்படி வேணாலும் போடலாம். இது எப்படி எழுதலாம்? P ஆஃப் A பார். அதாவது இல்லாமல் இருக்க. P ஆஃப் Aனா A இருக்கிறதுக்கு. P ஆஃப் A பார்னா A இல்லாம இருக்கிறதுக்கு. ஏன்றது தான் ஏற்கனவே நம்ம என்னன்னு எடுத்து வச்சிருக்கோம்? ப்ளூன்னு எடுத்திருக்கோம். அப்ப ப்ளூ இல்லாமல் இருக்குன்னா P ஆஃப் A பார். அது இல்லாம இருக்குன்னா பார்னு மேல போடணும். நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். P ஆஃப் E பார் ஃபார்முலா என்ன? P ஆஃப் E பார் ஃபார்முலா என்ன? E பார் ஃபார்முலா பார்த்தோமே. 1 மைனஸ் P ஆஃப் E. 1 மைனஸ் P ஆஃப் E. இப்போ இங்க ஈக்கு பதிலா ஏன்னு இருக்கு. அப்ப இங்கேயும் ஏன்னு இருக்கும். அப்போ 1 மைனஸ் அந்த P ஆஃப் A வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்னா 5/9. இதை சால்வ் பண்ண ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப 9 மைனஸ் 5 டிவைடட் பை 9 கேன்சல் பண்ணீங்கன்னா 4/9. இப்படியும் எழுதலாம், இல்லை அப்படியும் எழுதலாம். ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். அப்போ ஆன்சர் 4/9. அவ்வளவுதான். இது புரியுதா? இல்ல யாருக்கும் டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. புரியுதுக்கா. புரியுதுக்கா. ஓகேம்மா. 2 பேருக்கு புரிஞ்சுட்டு மத்த 2 பேருக்கு? புரிஞ்சுட்டுக்கா. ஓகேம்மா. புரிஞ்சுட்டுக்கா. சரிம்மா. புரிஞ்சு போயிருச்சா? புரிஞ்சு இருக்கா? இப்போதைக்கு இது இருக்கும். 2 நாள் கழிச்சு கேட்டதான் புரிஞ்சு போயிருக்கும். சரி, உங்களுக்கு கார்ட் சம்லாம் கிடையாது இல்லம்மா? இல்லக்கா. இல்லக்கா. சரி, 8.21 கொஸ்டின் என்ன இருக்கு? ஒரு லீப் இயர் பத்தி ஓகே 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 ஓகேம்மா. ஓகே. இப்போ டைஸ் வச்சு சம் வருது. பால் வச்ச சம் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வந்துருவோமா? இப்போதைக்கு பால் பார்த்துக்கிறீங்களா? அதுக்கப்புறமா டைஸ் போவோம். இந்த கொஸ்டின் இப்போதைக்கு வேணாம் உங்களுக்கு. 8.23க்கா. 8.23ல என்ன சம் இருக்கு? செகண்ட் சம் ஹோம்வொர்க் போடலாமா? சொல்லி தரட்டுமா? போடுறோம்க்கா. எப்படி போடுறதுன்னு ஐடியா கொடுக்கட்டுமா? கொஸ்டின் எனக்கிட்டே இருக்கும். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. 8.3ல ஒரு பேக்ல வந்து 1 to 6 பால்ஸ் இருக்கு. 6 பந்துகளில் இருந்து ஒரே நேரத்தில் 2 பந்துகள் எடுப்பதற்கான கூறுவெளி மர வரைபடம் மூலம் விளக்குக. அதாவது சாம்பிள் ஸ்பேஸ் கேக்குறாங்க அந்த ட்ரீ டயக்ராம்ல. ஒண்ணுமே இல்லமா, இப்போ இருக்கிறதே 6 பால் தான். ஆனா நீங்க கண்ணை மூடிக்கிட்டு எடுக்கும் போது 2 பால் எடுக்கலாம். உங்களுக்கு சான்ஸ் எப்படி இருக்கு? 2 பால் அட் அ டைத்துல எடுக்கலான்னு இருக்கு. அவ்வளவுதான். அப்போ 2 பால் அப்படின்னா நீங்க எப்பவும் போலதான் 2 பால் வச்சுனா என்ன பண்ணுவீங்க? இதுல 1ன்னு இருக்கும்போது இன்னொரு பால் 1ஆ இருக்கலாம், இல்ல 2ஆ இருக்கலாம், இல்ல 3ன்னு இருக்கலாம், இல்ல 4ன்னு இருக்கலாம், இல்ல 5ன்னு இருக்கலாம், இல்ல 6ன்னு இருக்கலாம். அப்ப எழுதும் போது S = 1, 1
அதேதான். அந்த பகடை போட்டீங்களா அதே சம் தான். ஏன்னா இதுல 2 பால் எடுக்குறாங்க. நல்லா கொஸ்டின படிச்சு பார்க்கணுமா? என்னம்மா? 2 மார்க்கு 5 மார்க்காக்கா? கேட்கலாமா? 5 மார்க்லயும் கேட்க சான்ஸ் இருக்கு. 2 மார்க்ல கூட கேட்கலாம். சரி. ஓகேக்கா. எனக்கு என்ன இன்னொரு விஷயம்னா, நீங்க கொஸ்டின கிளியரா படிச்சுக்கணும். ஏன்னா இதே கொஸ்டின அட் அ டைம்ல 1 பால் எடுக்கும்போது அப்படின்னு கேட்க கூட சான்ஸ் இருக்கு. சரியா? 2 நீங்க ஏன்னா 2ன்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிருப்பீங்க. அங்க கொஸ்டின்ல ஒரு சின்ன வேர்ட மட்டும் மாத்தி விட்டுருப்பாங்க. நீங்க பழசு இதானே நமக்கு தெரிஞ்சது தானேன்னு இத எழுதி வச்சுட்டு வந்துருவீங்க. ஆனா தப்பா இருக்கும். அதனால கேர்ஃபுல்லா கொஸ்டின படிச்சு எழுதணும். சரியா? இந்த கொஸ்டின் மட்டும் இல்ல. பொதுவாவே எந்த கொஸ்டினா இருந்தாலும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டினா இருந்தாலும், அதே தான் கேட்டிருக்காங்களான்னு 1 டைம்க்கு 2 டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பார்த்தோனே இதானே அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு வந்து வெளியில வந்தா தான் தெரியும். எல்லாரும் வேற எழுதியிருப்பாங்க. நீங்க ஒண்ணு எழுதி வச்சுட்டு வந்திருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயமும் நடக்கும். எனக்கு அப்படிதான் நடக்கும். கிரிட்டிக்கலா தான் இவங்க கேட்டிருப்பாங்க. நம்ம ஆனா இப்படி படிக்கலையே அப்படின்னு சொல்லி, ஒரிஜினல் ஆன்ஸர விட்டுட்டு நம்மளா ஒண்ணு கிரியேட் பண்ணி அங்க போட்டு வருவோம். ஆனா கேட்டது நம்ம எப்பவுமே பிராக்டிஸ் பண்ணா அதே கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க. ஆனா உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல போனோனே, இது அது கிடையாது. இத கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்டிருக்காங்கன்னு நெனச்சு நீங்க வேற எழுதி வச்சுட்டு வந்துருவீங்க. அந்த மாரி தான் நான் எப்பவும் பண்ணிட்டு வந்துருவேன். நம்ம படிச்சது அவங்க எப்படி இருந்தாலும் கேட்க மாட்டாங்க. அதுல எப்படினாலும் ட்விஸ்ட் பண்ணிருவாங்க அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இதுக்கு நானா ஒரு ஆன்ஸர கண்டுபிடிச்சு போட்டு வச்சுட்டு வருவேன். கடைசில ரொம்ப சிம்பிளா எல்லாருமே ஈஸியா மார்க் எடுத்திருப்பாங்க. அந்த கொஸ்டின் நமக்கு மிஸ்டேக் ஆயிருக்கும். அதனால கேர்ஃபுல்லா சம் போடும்போது, நார்மலாவே நீங்க சம் போட்டு பார்க்கும்போது, கொஸ்டின படிச்சு பார்த்து புரிஞ்சுகிட்டு சம் போடுங்க. இப்பவே அப்படி பிராக்டிஸ் பண்ணி வச்சா தான் எக்ஸாம் ஹால்ல சூப்பரா எழுத முடியும். சரியா? சரி. இந்த சம்ம போட்டுருவீங்களாம்மா? அதேதான். இது 2ஆ அக்கா இருக்கும்போது நீங்க 10th 10த்ல புரியலம்மா என்ன சொன்னீங்க? 10த்ல மேக்ஸ்ல எத்தனை மார்க்குக்கா? நீங்க அப்ப நியூ இயர்க்கு மொத நாள் வரலையா? மேக்ஸ்ல எத்தனை மார்க்குக்கா? எனக்கு கொஸ்டின் புரிஞ்சிருச்சு. நீங்க டிசம்பர் 31 கிளாஸ்க்கு வரலையா நீங்க? அன்னைக்கு இத பத்தி தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இல்லையா? நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போயிட்டீங்க. கேக்லாம் வேற வீட்ல பண்ணியிருக்கீங்க. தரவே இல்ல. அப்படிதானே? ஒண்ணும் இல்லம்மா 98 நான் கேட்ட கொஸ்டின விட்டுட்டு பாக்கி எல்லாமே பேசுறீங்கக்கா நீங்க. 98மா. நீங்க அங்க ஏதாவது ரியாக்ஷன் குடுத்துட்டு எனக்கு ஒண்ணும் தெரியாது பாத்துக்கோங்க. சரி. ஓகேம்மா. இந்த சம் எல்லாருக்கும் ஓகே தானே? அதே மாதிரி இப்ப எஸ் எழுதுறீங்கன்னா, என் ஆஃப் எஸ்ஸும் கண்டுபிடிச்சு எழுதி வச்சுருங்க. கேட்குறாங்க, கேட்கல. இந்தாங்க வச்சுக்கோங்க போனஸான்னு சொல்லி என் ஆஃப் எஸ்ஸையும் கண்டுபிடிச்சு எழுதிரணும். மொத்தமா எத்தனைன்னா 36 வரும். அத எழுதிருங்க. ஏன்னா இது எழுதும்போது இதையும் எழுதிரணும். ஏன்னா இது எழுதலன்னு சொல்லி மார்க் குறைச்சிடக்கூடாது நமக்கு. எங்கக்கா நாங்களே எல்லாத்தையும் குறைச்சு தான் எழுதி வச்சுட்டு வருவோம். இதுல எங்களுக்கு எங்க மார்க் குறைக்க போறாங்கன்றீங்களா? நல்லா படிங்கம்மா. நல்ல மார்க் எடுத்துருங்க. நல்ல மார்க்னா 100 தான். சரி ஓகே. Okay, 8.19 போயிருவோம். பகடை கணக்கு டைஸ் இதே சம் தான். அதனால அதையும் பார்த்து விட்டுருவோம். ஈஸியா புரிஞ்சிரும் உங்களுக்கு அதனால தான். சரி இந்த சம் பாருங்களேன். 2 பகடைகள் உருட்டப்படுகின்றன. கிடைக்கப்பெறும் முக மதிப்புகளின் கூடுதல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 4க்கு சமமாக 10ஐ விட பெரிதாக 13ஐ விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவு. அதாவது 2 பகடை 2 டைஸ ரோல் பண்றாங்க. ரோல் பண்ணும்போது நமக்கு வர முக மதிப்புகளின் கூடுதல் 2 டைஸோட வேல்யூவையும் ஆட் பண்ண சொல்றாங்க. கூட்ட சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, அப்படி ஆட் பண்ணும்போது கரெக்ட்டா 4 அப்படின்னு எந்த இதுக்கெல்லாம் வரும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க. செகண்டு
ஆட் பண்ணி பார்க்கும்போது 10 விட எதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கும்னு கேக்குறாங்க. எத்தனை ஜாஸ்தியா இருக்கும்னு. அடுத்து 13 விட குறைவா எதெல்லாம் இருக்கும்? எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும்? அதோட நிகழ்தகவு என்ன? ப்ராபபிலிட்டி என்னன்னு கேக்குறாங்க. கொஸ்டின் புரியுதா எல்லாருக்கும்? 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் 5 மார்க் தான். கொஸ்டின் புரியுதா? புரியுதுக்கா. ஓகே. நீங்க ஏதாவது பேசுங்க. இல்லனா எனக்கு நெட் கட் ஆயிட்டுனா கூட புரியுதுக்கா. தெரியாது. சரிம்மா. ஓகே. இதுல பாருங்களேன். ஃபர்ஸ்ட் 2 பகடை 2 டைஸ் அப்படின்னும்போது சாம்பிள் ஸ்பேஸ் நீங்க எழுதிருங்க. எஸ் எழுத தெரியும் உங்க எல்லாருக்குமே. 1,1, 1,2 அது மாதிரி 6,6 வரைக்கும் எழுதிரணும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் பண்ணிடுங்க. இப்ப என்ன சொல்றாங்க? 2த்தையும் ஆட் பண்ண சொல்றாங்க. நம்ம எல்லாத்தையும் இப்போதைக்கு ஆட் பண்ணி பார்க்க வேணாம். கேக்குற கொஸ்டினுக்கு செக் பண்ணிக்கிட்டா போதும். 4க்கு சமமாக ஈக்குவல் டு 4. அதாவது 2த்தையும் ஆட் பண்ணா கரெக்ட்டா 4 வரணும். செக் பண்ணி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 1,1. 1,1 கூட்டினா என்னமா வரும்? 1 கூட்டினா 2 தான் வருது. அப்ப இது கிடையாது. 1,2 இதுவும் கிடையாது. கூட்டினா 3 தான் வருது. இது வேண்டாம். 1,3 கூட்டினா என்ன வருது? 1 3 கூட்டினா என்னமா ஆன்சர் வருது? 4. அப்ப அது எடுத்துப்போமா? 4. நான் வந்து சின்னதா மெலிசா வச்சுக்கிறேன். ரெட் கலர். ஓகே. அப்ப எதெல்லாம் நமக்கு வருமோ அத மட்டும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். 1,3 எடுத்துக்கலாம். ஓகே. 1,4 வராது. கூட்டினா 5 வருது. இது கூட்டினா 6, இது கூட்டினா 7 வருது. 2,1 வராது. 2,2 வருமா? ஆட் பண்ணா வரும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ 1,3 வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். 3,1 வரும். ஏன்னா அத கூட்டினாலும் இத கூட்டினாலும் 4 தான் வரும். அப்போ 1,3 எடுக்கும்போது கண்டிப்பா 3,1யும் சேர்த்தே நீங்க எடுத்துக்கலாம். வேற எது செக் பண்ணாலும் 4 வரப்போறது கிடையாது. கூட்டி பாருங்க எல்லாமே அதிகமா தான் வரும். ஓகேவா? சரி. ஏன்னா இங்க 3,2 கூட்டினாலே 5. 5க்கு அப்புறம் எல்லாமே 6, 7, 8 அப்படிதான் வரும். இங்கெல்லாம் 4 தான் ஸ்டார்ட்டிங்கே. 4 விட பெருசா தான் இருக்க போகுது. இப்ப எதுவுமே பாசிபிள் கிடையாது. நீங்க எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணும்போது நமக்கு 3 டேர்ம் மட்டும் வருது. இதுல என்னன்னா, நீங்க எழுதணும். A ஈக்குவல் டு அப்படின்னு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எழுதிட்டு தான் நீங்க சம் போடணும். N ஆஃப் Aன்னு எழுதணும். இப்ப N ஆஃப் A எத்தனை இருக்கு? 1, 2, 3. அப்ப N ஆஃப் A வந்து 3ன்னு எழுதிட்டு, அதுக்கப்புறமா P ஆஃப் A போடுங்க. P ஆஃப் A ஃபார்முலா என்ன? இங்க Aன்னு எடுத்திருக்கோம். அப்ப P ஆஃப் Aனா N ஆஃப் A பை N ஆஃப் S. N ஆஃப் A எவ்வளோ? 3. கண்டுபிடிச்சது 3. டோட்டலா இதுல எத்தனை இருக்குன்னு N ஆஃப் S எழுதி வச்சிருங்க ஃபர்ஸ்ட்டே. அது 36. கேன்சல் பண்ணீங்கன்னா 1/12. அவ்வளவுதான். 1/12 தான் ஆன்சர். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? பாருங்க இதெல்லாம் 5 மார்க். ஓகே. ஓகே. புரியுதுக்கா. ஓகேம்மா. சிம்பிளா நீங்க சூப்பரா இதுல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே. செகண்ட் 10ஐ விட பெரிது. கூட்டினா என்ன இருக்கணும்? 10ஐ விட பெருசா இருக்கணும். எதெல்லாம் 10ஐ விட பெருசா இருக்குன்னு பாப்போமா? 1,6, 2,6 எதுவுமே வராது. 3,6னா 9 தான் வருது. 4,5னா 9 வருது. 4,6னா 10 வருது. ஆனா நம்மகிட்ட கேட்டது 10ஐ விட பெரிதாக. இப்ப 11 வரும்போது தான் எடுத்துக்கணும். அப்போ 5,1னா 11 வருதா? 5,1 ஹைலைட் பண்ணிக்குவோமா? இந்த 5,6 வரும். 5,6 தான்க்கா வரும். 5,6 வரும். அப்புறம் வேற என்ன வரும்? 6,5 வந்துரும். 6,6 இந்த 3 டேர்முமே நமக்கு வந்து 10 விட ஜாஸ்தியா இருக்கு. 10ஐ விட பெருசா இருக்கு. அப்ப இது 3 டேர்முமே நம்ம எழுதிக்கலாம். அப்ப எழுதும்போது நீங்க எப்படி எழுதுவீங்க? இப்ப P ஆஃப் Aன்னு எழுதக்கூடாது. P ஆஃப் B. ஏன்னா ஏற்கனவே A எழுதிட்டீங்க. P ஆஃப் Bனா N ஆஃப் B பை N ஆஃப் S. நீங்க எழுதிக்கோங்க. B வேல்யூஸ் என்னென்னன்னு எழுதிக்கோங்க. N ஆஃப் B எத்தனைன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 3 வருது. அப்போ 3/36. 3/36 தான் ஆன்சர். கேன்சல் பண்ணி போட முடிஞ்சா கேன்சல் பண்ணி போடுங்க. 1/12 வரும். புரியுதா? புக்ல கூட ஒரு டைம் பாத்துக்கோங்க. புரியுதுக்கா. இதேதான். இதே ஆன்சர் தான். புரியுதுக்கா. ஓகேம்மா. ஓகே. தேர்ட் கொஸ்டின் 13ஐ விட குறைவாக. நீங்க இதுல 13ஐ விட கம்மியா இருக்கணுமா?
உள்ளதுலயே ஹையஸ்ட் நம்பர்னா 6,6. அத கூட்டினா என்னம்மா வருது? 6 6 கூட்டினா எவ்வளவு வருது? 12. 12. அது 13 விட கம்மி. உள்ளதுலயே ஹையஸ்டா இருக்கிற 6,6 அந்த 13 விட கம்மி அப்படின்னும் போது எல்லா நம்பருமே எப்படிதான் இருக்க போகுது? 13 விட குறைவா தான் இருக்க போகுது. 13 விட கம்மி. அப்போ நீங்க எல்லாத்தையும் திருப்பி இப்போ சி ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி திருப்பி எல்லாமே எழுத வேண்டாமா? ஏன்னா நிறைய இருக்குல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? சி ஈக்குவல் டு எஸ்ன்னு எடுத்துக்கோங்க. சியும் ஏன்னா இது எஸ்ன்னு தான் வச்சிருக்கோம். சியும் எஸ்ஸும் ஈக்குவல்னு எழுதிக்கிட்டாலே போதும். ஏன்னா ஏற்கனவே எழுதிட்டோம். அப்போ என் ஆஃப் சி எத்தனைனா 36 அப்படின்னு மட்டும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதே தான் பி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ். ஒரு டைமும் ஃபார்முலா எழுதிக்கோங்க. எழுதி தான் போடணும். அப்போ மேல வந்து 36 கீழேயும் 36. அப்போ 36 கேன்சல் ஆகி 1ன்னு ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். அக்கா இதுல கூர்வெளி வந்து நம்ம 1,1 1,2ன்னு போட்டு அதுக்கப்புறம் டாட்டா போட்டு 36 போட்டு லாஸ்ட்ல மட்டும் எழுதக்கூடாது. அப்படி எழுதக்கூடாதா? எழுதாதீங்க. அப்படி எழுதாதீங்க. இதுல இருக்கிறதே கம்மி தானே. உங்களுக்கு செக் பண்ணி பாக்குறதுக்கு தேவைப்படும்ல. இப்போ 4 விட சமமாகனா நீங்க ஒன்னொன்னையும் செக் பண்ணி பார்க்கணும். 10 விட பெரிதாகனா ஒன்னொன்னுமே செக் பண்ண வேண்டியது இருக்கு. எப்பவுமே இந்த எஸ் வந்து ஃபுல்லா எழுதிருங்க. அந்த 2 பகடைன்னும் போது நீங்க எழுதிருங்க. எந்த சம்லயுமே மேக்ஸிமம் ஃபுல்லா எழுதுறது தான் பெஸ்ட். ஓகேவா? இதுலலாம் நம்ம டைம் வேஸ்ட் ஆயிடும் பார்க்க கூடாது. அப்புறம் மார்க்ல கம்மி பண்ணிடுவாங்க. சரியா? அதனால ஃபுல்லும் எழுதிருங்க. ஓகேவா இந்த சம்மு? ஓகேம்மா. இத பேஸ் பண்ணி ஏதாவது ஓகேம்மா. டைஸ் வச்சு ஏதாவது சம் இருக்கா பாருங்க. உங்களால போட முடியிற சம் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா விட்டுருங்க. 7வது கணக்கு இருக்கு பாருங்க. 7th ட்ரை பண்ணிட்டு வரீங்களா? அங்க என்ன கேக்குறாங்களோ அதை வச்சு ட்ரை பண்ணுங்க. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். போட்டுட்டு வாங்க. டவுட் இருந்தா நான் நாளைக்கு சொல்லி தரேன். பகடை தானே கொடுத்துருக்காங்க. இல்ல புரியலமா? அன்பேஸ்டுன்னு இருக்குல்லக்கா, அதுக்கு மீனிங் என்ன? எந்த இதுல இருக்கு? கொஸ்டின் படிங்க ஃபுல்லும். 2 unbased dice are rolled once. Find the probability of getting. அக்கா அது முக ஒண்ணும் இல்ல. மதிப்புனா என்னக்கா? முகமதிப்பு நான் சொல்றேன். அன்பேஸ்டுனா உங்களுக்கு இருக்கு? ஆமாங்கா. ஒண்ணும் இல்ல. அது 2 டைஸ் தான் அப்படி கொடுத்துருக்காங்க. 2 ஈக்குவல் தான் வரும். அன்பேஸ்டுன்னா இருக்கு. அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. ஆனா 2மே ஈக்குவல் டைஸ் தான். ஏன்னா தமிழ் மீடியத்துல 2 சீரான பகடைகள்னு கொடுத்துருக்காங்க. 2மே 2 டைஸ் விட்டுறாங்க. அவ்வளவுதான். 2 டைஸ் அந்த கான்செப்ட்ல போடுங்க. இதேதான். முக மதிப்புனா என்னன்னா ஃபேஸ் வேல்யூமா. இப்ப தாயக்கட்டை விளையாடும் போது என்ன போட்டா நீங்க கேமுக்கு போவீங்க? ஃபர்ஸ்ட் காயின் எடுத்து வைப்பீங்க. 1 ஒரு இப்ப தாயத்துல 2 காயின் போட்டு விளையாடுவீங்க. ஒரு இதுல என்ன இருக்கும்? இன்னொன்னுல என்ன இருக்கும்? லூடோல ஒரு இதுல கேக்கல. ஒண்ணுமே இருக்காது, ஒரு இதுல ஒண்ணு இருக்கும்க்கா. கரெக்ட். ஒரு இதுல ஒண்ணுமே இருக்காத வந்து நம்ம 12ன்னு கன்சிடர் பண்ணிப்போம். 12ன்னு வச்சுக்க மாட்டோமா? அப்படித்தானே வச்சுப்போம். தெரியல. சரி, ஒண்ணுமே இருக்காது. ஒரு இதுல 12ன்னு வச்சுப்போம். ஒரு இதுல ஒண்ணுமே இருக்காது. ஒரு இதுல 1ன்னு இருக்கும். அப்போ நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? அதுல வந்து 6 பக்கம் இருக்கு. ஆனா 6 பக்கத்தையும் நம்ம பார்க்க போறது கிடையாது. எது மேல விழுந்திருக்கோ அதை மட்டும் தான் நம்ம பார்ப்போம். அதுக்கு நம்மளால பார்க்க முடியுதுல, அது காமிக்குதுல, அதுதான் முகம். அதோட முகம், அதோட ஃபேஸ், அதுதான் முக மதிப்பு. அதுல என்ன வேல்யூ தெரியுது அப்படின்றது தான் முக மதிப்பு, ஃபேஸ் வேல்யூ. இப்ப நம்ம பார்த்தோம்லமா, அதேதான். அத இந்த வேர்டை வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. அந்த முக மதிப்பு தெரியிற அந்த வேல்யூவை கூட்டணும் அப்படின்றது தான் இப்ப நம்ம பார்த்த சம்மு. அது மாதிரி அதுல என்ன கேட்டிருக்காங்களோ அதை வச்சு நீங்க சம் போடுங்க. ஓகேவா? புரிஞ்சுதாம்மா? சரண்யா? ஓகேம்மா. ஓகே. ஒரு 2 சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு கிராஃபும் ஜியாமெட்ரியும் போட்டு அனுப்புறீங்களா? பித்தாகரஸ் தியரம் ஏற்கனவே படிச்சு எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் தியரம் பிபிடி தியரம் பேஸ் அடிப்படை விகித சம தேற்றம் எனக்கு நாளைக்கு எழுதி காட்டுங்க.
கிராஃப், ஜியோமெட்ரி, அடிப்படை வித்தியாசம தேற்றம். காலையில உட்காந்து எழுதி அனுப்புங்க. தியரம்லாம் கன்ஃபார்மா வந்துருமா? ஓகே. ஓகேவா? அதெல்லாம் படிச்சுக்கங்க. அதுக்கு தான் டெய்லி டெஸ்ட் எழுதுங்க. ஓகே 3 தான் குடுத்துருக்கேன். ஹோம்வொர்க் குடுத்துருக்கேன். அதனால அத பாருங்க. ஓகே. தேங்க் யூ. பாய். குட் நைட். தேங்க் யூக்கா. தேங்க் யூமா. அக்கா. பாய் பாய். தேங்க் யூ. பாய்க்கா. பாய்.